கேரளால ஒரு ஸ்கூல் பையனுக்கு நடந்த கொடுமையை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். ஜனவரி 15 ஒரு ஸ்கூல் பையன் அவனுடைய வீட்ல இருந்து 26வது மாடியில இருந்து கீழே குதிச்சு செத்து போயிட்டான். ஏன்னு தெரியுமா? அவனுடைய ஸ்கூல் சீனியர்ஸ் அவனை புள்ளி பண்ணியிருக்காங்க. ஸ்கூல்லயோ ஸ்கூல் பஸ்லயோ. என்ன விதமான புள்ளி அப்படின்னா, அவனை அடிக்கிறது, துன்புறுத்துறது அண்ட் நைஃபை வச்சு அவனை குத்துறது, இதை போல நிறையவே கஷ்டப்படுத்திருக்காங்கப்பா. இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னு தெரியுமா? சொல்லவே எனக்கே கஷ்டமா இருக்கு. அந்த பையன் ஸ்கின் டோன் வேற மாதிரி, அதாவது கருப்பா இருக்குன்றதுக்காக இதை போல பண்றாங்க. அவன் சாகுற அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? நாங்கள் அப்பா அம்மா விசாரிக்கும் போது தெரிஞ்சிச்சு. அவனை அன்னைக்கு சாகிறதுக்கு முன்னாடி அவனை ரொம்பவே கொடுமை பண்ணியிருக்காங்க. அடிக்கிறது இல்லாமல் ப்ளஸ் அவனை தரத்தாரன்னு இழுத்துட்டு போயிட்டு டாய்லெட்டை நக்க வச்சுருக்காங்க. அண்ட் ப்ளஸ் டாய்லெட் ஃப்ளஷில் அவனுடைய ஃபேஸை வச்சு ஃப்ளஷ் பண்ணி விட்டுருக்காங்க. இது போலலாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாங்க முடியாமல் தான் அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு உடனே 26வது மாடிலேருந்து குதிச்சு அப்பவே செத்து போயிட்டான். இந்த பையன் இறந்துட்டான்னு சொன்னா கூட அந்த பசங்க செலிப்ரேட் தான் பண்ணியிருக்கானுங்களே தவிர கில்ட்டா ஃபீலே ஆகலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் பேஜஸ் அண்ட் எல்லாமே போடுறாங்க. பட் எல்லாமே உடனே டெலிட் ஆகுது. அண்ட் ஸ்கூல் நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா, இவங்க இதெல்லாம் நடந்ததுக்கு எவிடன்ஸ் இருந்தால் தான் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம், இதெல்லாம் ஒரு ஃபேக் ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அவங்க அம்மா சீஃப் மினிஸ்டர்ல டிஜிபி எல்லாருக்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இது மாதிரி எந்த ஒரு பையனுக்கும் நடக்கக்கூடாதுன்னு. அதே தான் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷனும் போயிட்டு இருக்கு.